கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆட்கொள்வதாக. இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுலடிகளார் இந்த மகிழ்ச்சியின் நிருபத்தை பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதை நாம் தியானித்து வருகிறோம். இன்று உள்ள இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழெதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். நம்முடைய சிந்தனை அல்லது நாம் செய்ய வேண்டிய யோசனைகள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 8வது வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நமது ஆவிக்குரிய வாழ்வில் நம்முடைய மனதும் நம்முடைய எண்ணங்களும் மிகவும் முக்கியமானது. நம்முடைய செயல்களை பெரும்பாலும் தீர்மானிப்பது இவைகள்தான். விசுவாசிகளின் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் நிலைநிறுத்த வேண்டும். கொலோசியர் 3:2 அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையில் பதித்து விட வேண்டும். நம்மிலுள்ள பாவ சுபாவத்திற்கு பாவமான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், தீமையான காரியங்களே வசீகரமாக தோன்றுகிறது. கலாத்தியர் 5:16 முதல் 17 அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த காரியங்களையே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அவற்றின் மேலுள்ள விருப்பங்களால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு விடுவோம். வீழ்ச்சி நிச்சயமாக அங்கே நமக்கு உண்டாகும். நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உண்மையுள்ளவைகளாக, சுத்தமானவைகளாக இருந்து மேலான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால், பாவமான காரியங்களின் மேலுள்ள விருப்பங்களை தள்ளிவிடவும் மேற்கொள்ளவும் நம்மால் முடியும். எனவே நாம் எதை வாசிக்கிறோம் என்றும், எதை பார்க்கிறோம் என்றும், என்ன பாடல்களை கேட்கிறோம் என்றும், நம்முடைய மனதில் எதை பெரிதுபடுத்துகிறோம் என்பதையும் குறித்து நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பயனற்ற காரியங்களால் நமது எண்ணங்களை நிரப்புவோம் என்றால் விசுவாசிகளாகிய நாம் வெகு சீக்கிரமே கிறிஸ்துவுக்கு ஏற்காத ஒரு வாழ்க்கை வாழ தொடங்கிவிடுவோம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கையாய் கூறுகிறது. 9வது வசனத்திலே பவுலை பாருங்கள். தேவன் பவுலை விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். நாம் எதை யோசிக்க வேண்டும், எதை எண்ண வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும், எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பவுலடிகளாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், தைரியமாய் சொல்லுகிறார், சாட்சியாக அறைகோலாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதாக சொல்லுகிறார். 8வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள், நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், என்னிடத்திலே கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளையே நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார். தான் போதிப்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே சாதித்து காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய கிறிஸ்தவம் போதிப்பதிலே வல்லமையாக இருக்கிறது, சாதனைகளிலே குறைபட்டு இருக்கிறது. இன்று உலகம் நம்முடைய போதனை அல்ல, நாம் வாழுகின்ற வாழ்க்கை சாதனையுள்ள ஒரு வாழ்க்கை, சவாலான வாழ்க்கை, அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை உலகம் மேலே தேடுகிறது. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் ஐயா, உங்களுடைய வார்த்தையில் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார், முன்மாதிரியாக. நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். தைரியமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாய் சொல்லக்கூடிய அந்த பக்குவத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமா? சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த 8ஆம் வசனம் 9வது வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் சந்தோஷப்பட்டேன்.
10வது வசனத்தில் பாருங்கள், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். எனக்கு அன்பானவர்களே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்காக ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டபடியால் அவன் சந்தோஷமாக இருக்கவில்லை. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெகுமதியாகையால் சந்தோஷமாக இருந்தார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கிறவைகளை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய அற்புதமான மனப்பான்மை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன். அது தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய பணிக்கென்றும் அவைகளை நான் அர்ப்பணிக்கிறேன் என்கின்றதான அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அவன் சந்தோஷப்படுகிறவனாக மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே பலனாக இருக்கிறவர் கர்த்தர் என்பதை அவன் இங்கே 13வது வசனத்திலே சொல்லுகிறார். அதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் 2 வசனங்களை நாம் பார்க்கின்றதான வேளையில் அவனுடைய ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். 11 முதல் 12 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பூமியில் உண்மையான ஐஸ்வர்யவன் யார்? தன்னிடம் உள்ளதில் திருப்தியாக இருப்பவனே என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். திருப்தி என்பது பவுல் அப்போஸ்தலனுடைய தன்மை அல்ல, அவன் கற்றுக்கொண்டதாகும். திருப்தி என்பது அவனை நம்புகிறவர்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளக்கூடிய சமாதானத்தோடு இணைந்தது. பவுலடிகளார் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்ட சில சூழ்நிலைகள் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது எடுத்து வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள், 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள். இவைகளிலிருந்து நாம் அவரிடத்திலே அவர் எவ்விதமாய் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த கடிதத்தை பவுலடிகளார் பெரிய பங்களாவிலிருந்து எல்லாம் நிறைவாக இருக்கின்ற பொழுது எழுதவில்லை, சிறையிலிருந்து எழுதுகிறார். பணம், உடைமைகள், ஆடம்பரங்கள் போன்றவற்றில் சில கிறிஸ்தவர்களிடம் ஏற்படும் இந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய அளவில் அது ஆபத்தானது. ஆகையினாலே பவுல் சொல்லுகிறதைப் போல எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார். எந்த நிலை? இன்றைக்கு அநேக ஊழியத்திற்காக செல்லுகின்ற இடங்களிலே அநேகர் வருகின்ற பொழுது எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லுகின்ற தங்களுடைய தூக்கத்திற்காக, தங்களுடைய வசதிக்காக அநேக காரியங்களை எதிர்பார்த்து இந்த அருட்பணி இயக்கங்களின் பணித்தளங்களை பார்வையிட வருகிறவர்கள் சிலர் சொல்லுவது உண்டு. ஒருவேளை அவர்களுடைய பலவீனத்தினாலே அவர்கள் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த வசதி வேண்டும், ஏசி வேண்டும், தங்குவதற்கு ஹோட்டல் வேண்டும், மிஷனரிகளோடு தங்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றமாய் சொல்லவில்லை. பவுலிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவோ தாழ்ந்திருக்கவோ எல்லாம் தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவிடவும் போதிக்கப்பட்டேன் என்பதாக சொல்லுகிறார். அநேக எங்களுடைய பணிகளில் இந்த பணித்தலங்களுக்காக அருமையான விசுவாசிகள் வருகின்ற பொழுது அநேகராலே பெரிய கஷ்டங்களெல்லாம் அனுபவித்தது உண்டு. ஏனென்றால் அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லை என்று நம்மை தூற்றுவதும் நம்மை மக்களுக்கு எதிராக திருப்பி விடுவதுமான சில காரியங்களை எல்லாம் பார்த்து கலங்கின காலங்கள் உண்டு. பவுலடிகளாரைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். பலப்படுத்துகிறவர் மனிதன் அல்ல, மனித சக்தி அல்ல, பணபலம் அல்ல, ஆள்பலம் அல்ல. இங்கே பவுல் கற்றுக்கொண்டதை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதுவுமே செய்ய முடியாது என்று ஒருவரும் ஒருபோதும் உணரவே கூடாது. கிறிஸ்துவினாலே செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் என்னை பலப்படுத்துகிறபடினாலே என்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். என் ஆண்டவர் என்னை கைகளை யுத்தத்திற்கு பலப்படுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சேனைகளாக இருக்கலாம், மதில்களாக இருக்கலாம், அவைகளை தாண்டக்கூடிய, அவர்களை சந்திக்கக்கூடிய பலனையும் திராணியையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார்.
உயர்ந்த கன்மலையின் மேலே ஓடக்கூடிய மான்கால்களைப் போல என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே பவுல் தன்னுடைய பலத்திலோ தன்னுடைய கட்டுப்பாட்டிலோ சொந்த ஒழுங்குமுறையிலோ நம்பிக்கை வைக்கவில்லை. இவைகளை பவுலடிகளார் செய்து வந்தும் அவற்றின் மேல் தன் நம்பிக்கையை வைக்கவில்லை. எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறவர், எனக்கு வழி நடத்துகிறவர் ஆண்டவராய கர்த்தர் ஒருவரே என்பதை உணர்ந்திருந்தார். ஆகையினாலே அவர் கூறுவது என்ன? எல்லாவற்றையும், வாழ்க்கையில் எந்த வேலையானாலும், எந்த துன்பமானாலும், எந்த சூழ்நிலையானாலும் நான் அதை எதிர்கொள்ளவும் வெற்றி பெறவும் என்னால் அவருடைய பலத்தினாலே முடியும் என்று உணர்ந்தவளாக பவுலடிகளார் இங்கே குறிப்பிடுகிறார். பவுலினுடைய தேவைகளை ஆண்டவர் பிலிப்பு சபையின் மூலமாக சந்தித்து வந்தார். இதை அவர்களுடைய வறுமையிலிருந்து கொடுத்தார்கள். தேவன் அவர்களுடைய தேவையை அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து அபரிதமாய் சந்திப்பார். இதில் ஒரு நல்ல காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐஸ்வர்யத்தின்படி அங்கே பவுல் சொல்லுகிறார், நமது தேவைகளை சந்திக்கும் அளவுக்கு தேவனிடம் இல்லை என்று விசுவாசிகள் கவலைப்படுவது அவசியமா? நிச்சயமாக அப்படி அல்ல. எதையாவது மற்றவர்களிடம் பிச்சையாக கேட்பது அவசியமானால் அதை விசுவாசிகளுக்காக தேவன் செய்யக்கூடும். நம்மை விட அவர் தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவும்படி தம்முடைய ஜனங்களின் இருதயங்களை அசைக்க முடியும். நாம் இந்த காரியங்களை அவர் கரத்தில் விட்டுவிட்டு அவரை மட்டும் நம்பியிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எதையாவது செய்ய முடியாது என்றோ அவர் செய்ய மாட்டார் என்றோ நாம் நினைக்கவே கூடாது. குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர், நாம் விரும்பினவைகள் எல்லாம் அல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். அந்த தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பினாண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் ஆவிக்குரிய வாழ்விலே முதிர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடியதாய் அமையத்தக்கதாகவும், பவுலப்போஸ்தலன் சவாலிட்டு அழைப்பதைப் போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பிறருக்கு முன்மாதிரியான ஜீவியம் செய்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.